வந்து சாதி பேரை சொல்லி மதம் பேரை சொல்லி தான் அரசியல் நடக்குது. அண்ணன் திருமாவளவன் அவர்களும் சாதி பேரை வச்சுதான் ஓட்டு வாங்குறாங்க அப்படின்னு. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நாம் தமிழர் கட்சியும் ஜாதி கட்சி தான், அது கட்சியில உள்ளவங்க எல்லாம் பகுத்தறிவு இல்லாத அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, கண்டிப்பா தான் உண்மை. அது உண்மைதான். கொள்ளையடிக்கிறவங்க, ஊழல் பண்றவங்க, இந்த கட்சியே வந்து அடுத்தவங்களை படத்தை வச்சு இந்த கட்சி நடக்குது அப்படின்னு சொல்லி வெளியே பேசிக்கிறாங்க. கண்டிப்பா நம்மளோடது தனிச்சு நிக்கிற. ஆனா மனசுல பட்டதான வாயில வரும். மக்கள் எழுச்சியா மாறணும். மக்கள் எழுச்சினா இப்ப எழுச்சி இல்லாம இருக்காங்களா? இல்லாம தான் இருக்காங்க. நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும். வணக்கம். இப்போ நாம் தமிழர் கட்சி இந்த பொதுக்கூட்டம் நடக்குது, இது எந்த அளவுக்கு தெரியுங்க? இது வந்து மக்கள் எழுச்சியா மாறணும். மக்கள் எழுச்சினா இப்ப எழுச்சி இல்லாம இருக்காங்களா? இல்லாம தான் இருக்காங்க. எந்த வகையில சொல்றீங்க? வாக்குக்கு பணம் வாங்குறாங்க. சரி, இன்னும் வந்து மக்கள் இடத்துல புரிதல் இல்ல. வாக்கு பணம் கொடுத்துதான் ஓட்டு வாங்குறாங்கன்னு சொல்றீங்க. எல்லாருக்குமே தெரியுமே. சரி, அது உண்மைதானே. வாக்கு பணம் கொடுத்துதான் வாக்கு வாங்குறாங்க. சரி, சொல்லுங்க. ஓ, அது அந்த அதை மாத்துறதுக்காண்டி இது உடனே வந்து புரட்சி உடனே வராது. சரி, ஓகே. கொஞ்சம் கொஞ்சமா தான் மக்கள் மத்தியில மாற்றம் வரும். சரி, ஓகே. வந்துச்சுன்னா ஒரு நொடியில மாற்றம் அது கண்டிப்பா நிகழும். இப்ப ஐயா திருமாவளவன் அவர்கள் வந்து மதுவிலக்கு மாநாடு நடத்த போறாங்க அறிக்கை கொடுத்திருக்காங்க. அது எந்த அளவுக்கு நீங்க பார்க்கிறீங்க? அது எதிர்க்கிறீங்களா இல்ல ஆதரவு கொடுக்குறீங்களா? அது வெறும் கண் துடைப்பு தான் நான் சொல்றேன். கண் துடைப்புனா? ஆமா, நான் கூட்டணியில இருக்கேன். கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட தான் நாங்க இருக்கோம். கூட்டணி கட்சினா யார சொல்றீங்க? திமுக தானே. மது ஆலையை வச்சிருக்கிறது திமுக, மது கடைகளை வச்சிருக்கிறது திமுக. அப்ப அது கூட நான் கூட்டணியில இருக்கும்போது நான் எப்படி அதை எதிர்த்து மாநாடு நடத்துறேன்னா, அப்போ வந்து மக்கள் வந்து அவருக்கு எதிராக மாறுறாங்க. சதி நினைக்கிறீங்களா? மக்கள் அவருக்கு எதிராக மாறிடுவாங்க அப்படிங்கிறத வச்சு மக்களை சும்மா ஏமாத்துறதுக்காக ஒரு கண் துடைப்பு தான் அந்த மது ஒழிப்பு மாநாடு. மற்ற வந்து ஸ்டாலின் அவர்களுக்கே அழைப்பு விடுத்திருக்காரு அண்ணன் திருமாவளவன். ஆமா, இப்ப இது வந்து மக்களை வந்து மயக்கிறது. இது வந்து நான் தனிமையா இருக்கேன், நான் வந்து திமுக எல்லாம் கிடையாது, நான் எல்லா கட்சியும் எதிர்க்கக்கூடியவன் தான் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த மாநாடா இல்ல எப்படி? மக்களை ஏமாத்துறதுக்கு, மக்களை மயக்கிறதுக்கு இங்க ஒண்ணுமே கிடையாது. இங்க வந்து சாதி பேரை சொல்லி மதம் பேரை சொல்லி தான் அரசியல் நடக்குது. அண்ணன் திருமாவளவன் அவர்களும் சாதி பேரை வச்சுதான் ஓட்டு வாங்குறாங்க அப்படின்னு. திருமாவளவன் கட்சி வந்து எந்த ஏதோ கட்சி சாதி கட்சி இல்ல. ஆனா அவருக்கு நான் சாதியை போற்ற மாட்டேன், நான் மக்களை மட்டும்தான் போற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஆனா சாதிய மாதிரி எந்த நிகழ்வுமே நடக்கலையே. அவர் வந்து ஒடுக்கப்பட்டவங்களுக்காக குரல் கொடுக்குறாரு, அது எனக்கு மகிழ்ச்சி. சரிங்களா, ஒடுக்கப்பட்டவங்களுக்காக நிக்கிறாரு, அது எனக்கு சந்தோஷம் தான். அவரும் சாதி பேரை வச்சுதான் நிக்கிறாரு. ஆனா எல்லா மாநாடுகளும் எல்லா ஜாதி மக்களும் இருக்காங்க, எல்லாம் பொதுத்தளமா தானே இருக்காங்க. ஆனா அவருக்கு குறிப்பிட்ட ஜாதி மட்டும் அங்க கிடையாதுல்ல. அந்த அவர் நடத்தக்கூடிய மாநாடுல எல்லாத்தையும் எல்லா மக்கள் சம்பந்தப்பட்டவங்க தான் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கோங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு ஜாதி கட்சி கிடையாது, மத கட்சி கிடையாது. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நாம் தமிழர் கட்சியும் ஜாதி கட்சி தான். அது திருமாவளவன் கட்சியில எல்லாரும் பயணிக்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியில எல்லாரும் பயணிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிற ஒவ்வொருத்தரும் பகுத்தறிவாதிகள். என்ன எல்லாருக்குமே வந்து அவனா மற்ற கட்சியில உள்ளவங்க எல்லாம் பகுத்தறிவு இல்லாத அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, கண்டிப்பா தான் உண்மை. அது உண்மைதான். சரி, அப்ப உங்க கட்சியில இருக்கிறவங்க பகுத்தறிவோட நடக்கிறீங்க. கண்டிப்பா எல்லாமே முழு புரிதலோட இருக்காங்க. நம்ம கட்சியிலையும் சரி, கட்சியில இருக்கிறவங்களும் சரி, ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது இல்ல, வாக்குக்கு பணம் கொடுக்கறது இல்ல. ஒரு மீட்டிங் வருது, இன்னைக்கு வர்ற யாருக்குமே நாங்க காசு கொடுத்து கூப்பிடல. ஆனா திமுக ஒரு கூட்டம் நடத்தணும்னாலும் சரி, ஒரு மீட்டிங் எது பண்ணணும்னாலும் சரி, தலைக்கு இவ்வளவு சரக்கு, சாப்பாடு, இந்த மாதிரி எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்தாதான் வருவாங்க. இல்லைன்னா சொந்த கட்சிக்காரங்களே அவங்களை நம்பி வரமாட்டாங்க பணம் கொடுக்காட்டா. இல்ல, இந்த கட்சியே வந்து அடுத்தவங்களை படத்தை வச்சு இந்த கட்சி நடக்குது அப்படின்னு சொல்லி வெளியே பேசிக்கிறாங்க. கண்டிப்பா மரன் அவன் காலம் முழுக்க உழைச்சாலும் வருவாய் ஈட்ட முடியல, அவன் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போக முடியல. ஆனா இவங்க வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு எந்த வேலையும் பார்க்கல. நமக்கு தெரிஞ்ச எந்த வேலையும் பார்க்கல. இவ்வளவு கோடி சொத்து எப்படி வந்துச்சு? உழைச்சு சம்பாரிச்சதா இல்ல பரம்பரை சொத்தா? எதுவுமே இல்லைல்ல. இவ்வளவு கோடி சொத்துக்கு எப்படி அதிபதியானாங்க? இதை மக்கள் கேள்வி கேட்கல, இனி கேட்க போறது கிடையாது. மக்களை வந்து சாதி, மதம், சாராயம், இந்த மாதிரி போதைகளை கொடுத்து, இலவச டிவியை கொடுத்து, அதுல ஒரு கேபிள் கனெக்ஷனையும் கொடுத்து, வீட்டுக்குள்ளேயே உட்காந்து நீங்க சோம்பேறியா இருந்துகிட்டே இருங்க, உங்களுக்கு இலவசமா அரிசி கொடுப்போம், இலவசமா சேலை வெட்டி கொடுப்போம், இலவசமா பருப்பு கொடுப்போம்னு சொல்லி மக்களை சோம்பேறியாக்கி உழைப்பற்றவங்களாக்கி இன்னைக்கு வந்து மக்கள் எதையுமே எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு மாத்தினது இந்த அரசு தான். 60-70 வருஷம் ஆச்சு. இவங்க செஞ்சது என்ன? ஏழை எளிய மக்கள்னு ஆரம்பத்துல சொன்னாங்க, நான் ஏத்துக்கிறேன். இன்ன வரைக்கும் ஏழை எளிய மக்கள் தான் சொல்றாங்களே ஒழிய மக்கள் முன்னேற்றத்துல இவங்க எதுவுமே செய்யவே இல்லை.
அதே போல பெரியாருக்கு தளபதி அவர்கள் வந்து மாலை போட்டிருக்காங்க. இதுக்கு ஆதரவா திமுகவுக்கு ஆதரவா போட்டிருக்காங்களா இல்ல தனிப்பட்ட முறையில போட்டிருக்காங்களா? அவரோட கொள்கை என்ன அது எதுவுமே இன்னும் அறிவிக்கல. ஆனா அண்ணன் எல்லா பத்திரிகையாளரும் சந்திக்கும் போது இணைஞ்சா நல்லா இருக்கும், சந்திச்சா நல்லா இருக்கும், நாங்க ரெண்டும் இணைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. விரும்பணும், நம்ம கூப்பிட முடியாதுல்ல, நம்மளோடது தனிச்சு ஆனா நிக்கிறோம். மனசுல பட்டாதானே வாயில வரும். அண்ணன் என்ன நினைக்கிறாருன்னா, அண்ணன் என்ன சொல்றாருன்னா நல்லவர்கள்லாம் சேரணும். நல்லவர்களானா நல்லவங்கன்னா நாட்டுக்கு நல்லது நினைக்கிறவங்க. தளபதி விஜய் நல்லவர்னு சொல்றீங்களா? நல்லவர்னு அவர் தான் ப்ரூவ் பண்ணணும் மக்கள்கிட்ட. அவர் தான் நிரூபிக்கணும், நான் நல்லவன், மக்களுக்காக தான் நான் இருக்கேன் அப்படிங்கறத அவர் தான் நிரூபிக்கணும். நம்ம வந்து அவர் நல்லவர் நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. மாலை போட்டதுல எந்த மாதிரி கருதுறீங்க? அவர்கிட்ட தான் கேட்கணும். அப்படியா? இதுல ஒரு ஜாதி அந்த மாதிரி இருக்கா இல்ல இதுல ஒரு அரசியல் இருக்கா? இல்ல, அது என்னன்னா திமுகவை நேரடியா நான் எதிர்க்கல, திமுகவுக்கு என் ஆதரவு இருக்கு அப்படின்னு காமிக்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு பாக்குறதுக்கு. இது ஆதரவு இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா அவர் அறிக்கை விடும் போதே நான்லாம் எந்த கட்சிக்கும் ஆதரவாக கிடையாது, நான் வந்து தனிப்பட்ட முறையில தான் இந்த கட்சி இயக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை விட்டாங்க. அப்ப இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்க அறிக்கையை விடுவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதை மாத்துவாங்க. ஏன்னா எல்லா அரசியல் கட்சியும் இந்த நிலைப்பாடுல இருக்காங்க. அப்ப நாம் 2021 தேர்தலுக்கு முன்னாடி திராவிட கழகம் என்ன சொன்னுச்சு? மதுவை ஒழிக்கணும், மது விலக்கு கொண்டு வரணும், ஒயின் ஷாப்பை மூடுவோம், மது ஆலைகள் வச்சிருக்க ஓனருங்களே ஒயின் ஷாப் அந்த இது வச்சிருந்தாலும் ஆலைகள் வச்சிருந்தாலும் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களே மூடுறேன்னு வாக்கு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நடந்துச்சா? இல்லை. அதை யாராவது மக்கள் ஏற்று கேள்வி கேட்டாங்களா? இல்லை. அவங்களுக்கு தெரியும் மக்கள்லாம் முட்டாளாயிட்டாங்க, எப்போவோ நம்மளை ஏற்று கேள்வி கேட்க மாட்டாங்க, நம்ம கண் துடைப்புக்காக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம், எலெக்ஷன் வரும்போது பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கி ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு மக்கள் மனநிலையை புரிஞ்சு தான் இவங்க ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ இனி நாம் தமிழர் கட்சி வந்தா மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்க? மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி தான் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சிங்கிறது தனிப்பட்ட ஒருவருக்கானது கிடையாது. ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பிரபாகரன் போட்டோ வச்சுதான் வந்து எல்லா இடத்துலயும் வழி நடத்துறாங்க. ஆனா பிரபாகரன் போட்டோவே தமிழ்நாட்டில் தடை பண்ணியிருக்காங்க. அப்ப அது அந்த அளவுக்கு நீங்க கருதுறீங்க? இங்க வந்து கொள்ளையடிக்கிறவங்க, ஊழல் பண்றவங்க, தான் வாழணும், தான் குடும்பம் தான் வாழணும்னு சுயநலமா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இங்க காலம். நல்லது பண்ணணும், மக்கள் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணுங்கிறவங்கள எதிர்க்கத்தான் செய்வாங்க. அது இப்ப இல்லை, அப்ப இருந்தே இருக்கு. துரோகிகளும் சூழ்ச்சிக்காரர்களும் தான் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒழிய நல்லவர்களுக்கு இங்க காலமே இல்லை. ஐயா வீரப்பன் எடுத்துக்கங்க, எங்க தலைவன் பிரபாகரன் எடுத்துக்கங்க, இப்படி புரட்சியாளர்கள் மக்களை நேசிச்சவங்க எல்லாருமே துரோகத்தால வீழ்த்தப்பட்டவங்க தான். யாருமே நேரடியா எதிர்த்து சண்டை போட்டு வீழ்த்தப்பட்டவங்க இல்லை, துரோகம் தான் அவங்கள வீழ்த்தி இருக்கு. அதனாலதான் ஐயா என் தலைவன் பிரபாகரனை இவங்க வந்து எதிர்க்கிறாங்க. அண்ணன் எதுக்கு ஆதரிக்கிறான்னா எங்க தமிழ்நாட்டோட அடையாளம் அண்ணன் பிரபாகரன். இன்னும் ஒரு காலத்துல போனா அப்படின்னா பிரபாகரன் ஒரு போட்டோ வந்து தமிழகத்துல பறக்கும் அப்படின்னு சொல்லி பறக்கும், கண்டிப்பா பறக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. என்னோட கேள்விக்கு எல்லாமே பதில் அளித்ததுக்கு நன்றி.